ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் குமரி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓடிஜி வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய அம்மா வாங்கியிருந்தாங்க இந்த ஓடிஜியை. பிஜிஎனில் 25 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது இது. ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன, நான் என்னெல்லாம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓடிஜியை எப்படி யூஸ் கேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து ஓவனை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் அது வந்து ஸ்டாப் ஆகும்ல, அந்த டைமிங் ஸ்டாப் ஆனதும் தென் வந்து கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. கூல் டவுன் ஆனதும் ஒரு நல்ல க்ளீன் கிளாத் எடுத்து அதை நல்லா வைப் பண்ணி உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட ஹீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, ஒரு மக் கேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து ஓடிஜியை வந்து பிஃபோராகவே ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ நான் 150 டிகிரி செல்சியஸில் மேலே கீழே 2 சைடு வந்து ஹீட் வர்ற மாதிரி நாப் செட் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீ ஹீட் ஆன பிறகு வந்து நம்ம மக்கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய பிளான். ஸோ மக்கேக்கு நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற வந்து நான் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கேற்ற ரேஷியோஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா இது மேலே வந்து அப்படியே குட்டி குட்டியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து நட்ஸு தாங்க, முந்திரி. ஸோ எனக்கு வந்து முந்திரி, நட்ஸு, அதுக்கப்புறமா சாக்லேட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து சாக்கோலோவா கேக் தான் பிளான் பண்ணேன். ஆனால் என்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை, என்ன பண்ணுறது. அதனால் வந்து ஸோ இருக்கிற வெனிலா கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கேக் பேக் பண்ணுற அளவுக்குலாம் பண்ண முடியாது. ஸோ கேக்கில் எவ்வளோ அதால் வருது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், என்ன வருதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்டிங்காக வச்சதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நான் வச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தூக்கி நம்ம வந்து ப்ரீஹீட் ஆன ஓடிஜிக்குள்ளே போய் நம்ம வைக்க போகிறோம். ஓடிஜி அப்படின்னாலே அதில் வந்து அவன், கிரில், தந்தூரி, இந்த 3 ப்ராசஸும் நம்ம வந்து ஓடிஜியில் பண்ண முடியும். அதனால தான் அது ஓடிஜின்னு சொல்கிறாங்க. வெறும் ஓவன்னா நம்ம ப்ரீ ஹீட் அண்ட் ஹீட் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை எடுத்து உள்ளே வச்சு பார்க்க போகிறோம். ஓரளவு ஹீட்டாக இருந்தது. இதில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணி நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரில அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு அகைன் வந்து 150 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணி வச்சுருந்தேன். நாப் வந்து எந்த சைடு டேர்ன் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீழே மட்டும் ஹீட் வர மாதிரி நான் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அந்த கேக் வந்து உப்பி வரும், ரைஸ் ஆகி வரும். ஸோ அதுக்காக நான் அப்படி செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மேலே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், 2 சைடும் வர மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரியே வந்து கீழே மட்டும் ஹீட் வர மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன் அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது அழகாக உப்பி இருந்தது. சரி, ஓகே, இப்போ வந்து டபுள் சைடும் ஹீட் வர மாதிரி நாப் செட் பண்ணலாம் அகைன் 10 மினிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சேன். நான் பிளான் பண்ணி வச்ச மாதிரி அது நல்லா வரும் அப்படின்னு நினைக்கும் போது தான் கரண்ட் போயிடுச்சு. என்ன சொல்கிறது, நம்ம ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் அப்போ தான் எல்லாமே சொதப்பும். சரி, ஓகே, எதையுமே நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாதுல்ல, பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ அதனால் சரி, ஓகே, பார்த்துக்கலாம், என்ன தான் இந்த கேக்கோட நிலமை ஆகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அதே மாதிரி என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லி திறந்து பார்த்தா ஃபுல்லாக சொல்கிறது ஃபுல்லாக க்ளவுடி ஆகிடுச்சு. எனக்கு செம்ம கிளைமேட்டு. சரி, ஓகே, கேக் சூப்பராக வந்துடும், சாப்பிட்றலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு. அந்த கேக் பார்க்க பேக் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் எடுத்து உள்ளே ஒரு பிக் வச்சு நான் டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து வேகலை. அப்போ நான் எதனால் இது வேக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அந்த கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ட்ரே, அந்த ட்ரே வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி இதுக்கு வந்து கீழே கிரில் ட்ரே மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ட்ரே தான் செட் பண்ணணும்.
அந்த ட்ரே வச்சா தான் பேக் ஆகும். இல்லைன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. அது அப்புறம் தான் கண்டுபிடிச்சி ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த ட்ரே வச்சு நான் 20 மினிட்ஸ் புதுசா வச்சேன். அழகா பேக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும். நான் வந்து அது பிக் வச்சு குத்தினது. அத நீங்க கண்டுக்காதீங்க. ஸோ இதுதான் மேட்டர். இது தெரியாம நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ட்ரை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.